பிறந்த நாள் பண்டைய தமிழர்களின் கலாச்சாரங்களில் ஒன்று. ஆண்டு கணக்குகள் மற்றும் நாட்காட்டி கண்டுபிடித்த காலம் முதல் பண்டைய தமிழ்நாட்டில் பிறந்த நாள் கொண்டாடும் பழக்கம் இருந்திருக்கிறது. ஆரம்பத்தில் மன்னர்கள் அவர்களின் குழந்தைகளுக்காக பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார்கள். பிறந்த நாள் அன்று குழந்தைகளை ஆசீர்வதித்து பரிசுகளை கொடுத்து வாழ்த்தி இருந்திருக்கிறார்கள். மன்னர் தங்களின் குழந்தைகளின் பிறந்த நாள் அன்று கோவிலில் மக்களுக்கு இனிப்புகள் வழங்குவதும் அன்னதானம் வழங்குவதும் வேட்டி சேலைகள் வழங்குவதும் போன்ற பொருட்களை கொடுத்து இருக்கிறார்கள். இப்படி பிறந்த நாள் அன்று கொடுப்பதால் மக்கள் குழந்தைகளை வாழ்த்துவார்கள் என்றும் அந்த வாழ்த்து குழந்தைகளின் ஆயுளை நீடிக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இப்படித்தான் துவங்கியது பிறந்த நாள் கொண்டாட்டம். இவை பின்னாளில் படிப்படியாக மக்களும் தங்களது குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட துவங்கினார்கள். பின்பு பிறந்த நாள் கொண்டாடுவது ஒரு கலாச்சாரமாக பண்டைய தமிழர்களிடம் மாறியது. பிறந்த நாள் அன்று கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதும், பிறந்த நாள் கொண்டாடுபவரின் பேரில் அர்ச்சனை செய்வதும், வீட்டில் இனிப்பு வகைகள் செய்து சுற்றத்தார்களுக்கு கொடுப்பதும், பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதும், அவர்களிடமிருந்து பரிசு பொருட்கள் பெற்றுக்கொள்வதும் தான் பிறந்த நாள் கொண்டாட்டம். பிறந்த நாள் அன்று எந்த மனக்குறையும் இல்லாமல், எந்த வலியும் ஏற்படாமல், பிறரால் எந்த துன்பத்திற்கும் உள்ளாகாமல் ஒரு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றொரு நம்பிக்கை உண்டு. அதனால்தான் பிறந்த நாள் அன்று குழந்தைகள் தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்காமல் மன்னிக்கும் குணம் பெற்றோர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அந்த நாளில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு பிடித்த பொருட்களை பரிசாக கொடுத்து மகிழ்விக்கிறார்கள். தமிழர்கள்தான் ஆதிக்குடி என்பதற்கு ஒரு சான்றுதான் கலாச்சாரத்தோடு ஒன்றிய பிறந்த நாள் விழா கொண்டாட்டம்.